குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா வுல்ஸ் வெர்சஸ் செல்சி அந்த மேட்ச்சு கான இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் 2024 அது பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு சான்ஸை வந்து பார்த்திங்கன்னா செல்சிக்கு தான் வந்து கிடைக்கும். வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா வந்து மேடுவாக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரைட் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ்குள்ளே வந்து ஒரு ஷாட் வந்து அடிப்பார். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீப்பர் சேவ் பண்ணிடுவார். இதனால் வந்து ரொம்ப கார்னர் கிடைக்கும். இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா கோல் பால்மர் வந்து டெலிவர் பண்ணுவார் கார்னர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்டர் அது டெலிவர் பண்ணும்போது ஒரு டிஃபெண்டர் மேலே பட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் ஜாக்சன் கிட்ட பால் போகும். அவர் ஹெட்டர் அடிப்பார். அது பேர் கோல் போயிடும். இதனால் வந்து செல்சி வந்து 2 to 3 மினிட்ஸ்லேயே ஸ்டார்டிங்லேயே வந்து லீட் எடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வுல்வ்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு அட்டாக்கிங் மோடில் போவாங்க. பயங்கரமாக வந்து ஒரு அட்டாக்கிங் மோடில் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில சான்சஸ் கிடைக்கும். எக்ஸாக்டாக இதே மாதிரி எப்படி செல்சிக்கு வந்து அதேமாதிரி வுல்வ்ஸ் கார்னர்லேருந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா வுல்ஸ் பிளேயர் கொனியான்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டர் டெலிவர் பண்ணுவார் கார்னர்லேருந்து. வுல்ஸ் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டர் அடிப்பார். செம சான்ஸ் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டர் செம க்ளோஸாக போயிருக்கும். பட் வைடாக போயிருக்கும். ஓப்பன் சான்ஸ் பட் மிஸ் பண்ணியிருப்பாங்க. வைடாக போயிருக்கும் ஒரு ஹெட்டரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லிவர்பூல் வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்சியை வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா இந்த பர்டிகுலர் 2-3 மினிட்ஸ் லீட் எடுத்ததுக்கப்புறம் செல்சியை வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி வுல்ஸோட அட்டாக் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வுல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக கேம்குள்ளே வருவாங்க. நிறைய சான்சஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிக் சான்சஸும் கிடைக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது எதுவும் நடந்திருக்காது. இந்த கேமோடைய செகண்ட் கோல் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆஃப் டைம் முடியும் போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா வந்து கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக வந்து ஒரு லாங் பால் பாஸ் பண்ணார். என்னென்னா வந்து கோல் கிக்லேருந்து அற்புதமாக ஒரு ஷாட் அடிப்பார். ஷார்ட்னு சொல்லி லாங் பால் கொடுப்பாரு. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேராக வந்து பார்த்தா நிக்கோலஸ் ஜாக்சன் இருக்கும். கோல் பால்மர் ஓடுறதை பார்த்துட்டு என்ன பண்ணுவார்னா ஒரு லாப் பாஸ் மாதிரி கொடுப்பாரு. அதனால் அவர் கோல் பால்மர் என்ன பண்ணுவார், கீப்பர் வெளியில் வந்துட்டாருன்றதுனால ஒரு சிப் ஷாட் மாதிரி அடிப்பார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் கோல் வந்து கோல் பால்மர் ஸ்கோர் பண்ணி லீட் எடுப்பாங்க. அதே ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா 6 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து வுல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ கிக் வந்து கிடைக்கும். அந்த ஃப்ரீ கிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எடுத்திருப்பார். வுல்ஸ் பிளேயர் வந்து எடுத்திருப்பார். இன்னொரு வுல்ஸ் பிளேயர் பாஸ் பண்ணி நேராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராண்ட் லார்சன் வுல்ஸ் பிளேயர்கிட்ட வந்து கொடுக்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அவர் கீழே வர டைவிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாட் அடித்து கோல் லெவல் பண்ணிவிடுவார். 2-2ன்ற மாதிரி ஆக்குவார். ஆஃப் டைம் முடியும் போது வுல்ஸ் 2 செல்சி 2ன்ற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் செல்சியை தான் வந்து டாமினேட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்சியை டாமினேட் பண்ணிவிடுவாங்க. ஒரு பந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்சிக்கு வந்து ஒரு ஃப்ரீ கிக் கிடைக்கும். அதில் ஜாக்சன் வந்து பார்த்திங்கன்னா செல்சி பிளேயர் ஜாக்சனுக்கு பாஸ் பண்ணுவார். ஜாக்சன் வந்து பார்த்திங்கன்னா பால்மருக்கு பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பால்மர் என்ன பண்ணுவார்னா வந்து மேடுவேக்கே வந்து ரைட் ஃப்ளாங்கில் இருக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு பாஸ் பண்ணிவிட்டு மேடுவேக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாட் அடிப்பார். டிஃபெண்டரை டிஃப்ளெக்ட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா கோல் கீப்பர் தாண்டி கோலுக்கு போயிடும். இதனால் 2-3ன்ற மாதிரி ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வுல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிளேயருக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வுல்ஸ் பிளேயர்ஸ் அந்த லெமினான்ற ஒரு ஷாட் அடிச்சுப்பார். பட் ஓவர் த பார் போயிருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா செல்சியை வந்து கோல் அடிப்பாங்க. எப்படின்னா அதே மாதிரி பால்மரும் மேடுவேக்கேக்கும் லிங்க் நிறைய இன்டர்ப்ளே நடந்தப்போ மேடுவேக்கே வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக அப்படி வந்து பார்த்திங்கன்னா 3rd கோல் போட்டாங்களோ அதே மாதிரி 4th கோலும் சிமிலராக வந்து பார்த்திங்கன்னா
ரைட் ஃப்ளாங்க்லேருந்தே ஷாட் அடித்து கோல் போட்டுருவாங்க. திரும்ப அதே மாதிரி ஒரு அட்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோலும் வந்து மேடுவாக்கே கிடைக்கும். 2-5 லீடிங் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சப்ஸ்டியூஷன்ஸ்லாம் நடக்கும். சப்ஸ்டியூஷன் நடக்கும்போது பெட்ரோ நெட்டோ அப்புறம் வந்து கியாவ் ஃபெலிக்ஸ் அவங்கள கொண்டு வருவாங்க. இப்போ என்ன நடக்கும்னா வந்து ஒரு செல்சி அட்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா பால்மரும் நெட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருப்பாங்க. இன்டர்ப்ளே நடக்கும். அப்போ நெட்டோ வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக வந்து ஒரு ஷாட் பாஸ் கொடுத்து ஃபீலிக்ஸ்க்கு பாஸ் கொடுப்பாரு. ஃபீலிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அவர் யாரும் மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் ஷாட் அடித்து கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பார். இதனால் 2-6 அப்படின்ற மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உல்ஸால் வந்து பார்த்திங்கன்னா கேம்குள்ளே வந்திருக்க முடியாது. அதனால் வெறும் வந்து பார்த்திங்கன்னா 2 கோல்ஸ் உல்ஸ் அடிச்சிருப்பாங்க. செல்சி 6 அப்படின்ற மாதிரி கேம் முடிஞ்சிருக்கும். இதுதான் வந்து இந்த மேட்ச்சில் நடந்தது. தேங்க்யூ.